நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வாஸ்து அப்படின்னாலுமே நிறைய பணங்கள் வாங்கிதான் சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில ரொம்பவும் வித்தியாசமா இன்னைக்கு ரொம்பவும் நேர்த்தியாவும் சிறந்த முறையிலையும் வாஸ்து பண்ணி சின்ன தொகை வாங்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அரிது. அதுல ரொம்பவும் குறிப்பான நபர் நம்ம சீனிவாசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாஸ்து நிபுணருங்க. இப்ப நம்ம நிறுவனம் பேர் மயில் வேலா. மயில் வேளான்றது முருகனுடைய அனுக்கிரகத்துல நாங்க வச்சிருக்கோம். இப்ப வாஸ்து அப்படிங்கிறது இன்னைக்கு பிரபலமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்தா கூட வாஸ்து ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப பட்ஜெட்டுக்குள்ள கட்டணும்ன்றதுனால ஒரு கான்ட்ராக்டர்கிட்டயோ ஒரு கொத்தனார்கிட்டயோ கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அனுபவ ரீதியா நிறைய பேர் வாஸ்து பார்த்து கட்டுறாங்க. அது சக்சஸாவும் இருக்கு. ஆனாலும் ஒரு சில இடம் சரியா பத்தாம இருக்கிற இடங்கள்ல பண்ணும் போது அமைப்புகள் மாறிடும். ஆமா ஆமா அப்படி இருக்கு. இப்ப கடை வாங்கி வீடு கட்டிட்டாங்க. இப்ப குடி வந்துட்டாங்க, கடனை அடைக்க முடியல. அன்னன்னைக்கு வருமானத்துக்கே சிரமப்படக்கூடிய சூழல் நிறைய இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா பிற வாஸ்து நிபுணர்கள் இந்த ரூம் உடைச்சிருங்க, இந்த சரியில்லை, அங்க சரியில்லை, எல்லாம் இடிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது 50,000 1 லட்சம் 2 லட்சம் செலவு கூட வரும். ஆமா, அப்படி ஒரு சூழல்ல நீங்க ஒரு தனித்துவமான வாஸ்து நிபுணர் அப்படின்றதுனால என்ன சொல்ல வர்றீங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கறத சொல்லலாம். ஏற்கனவே நாங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புக்கு மாசமா கன்சீவ் ஆனவங்க ஒரு 3 மாசம் 5 மாசத்துல கலைஞ்சவங்களுக்கு எல்லாம் நாங்க அந்த படத்தை மாட்டி அவங்க நிறைய பலன் அடைஞ்சு குழந்தை தாய் செய் நலமா இருக்க மாதிரி அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய வந்திருக்கு. வாஸ்து குறைபாடுல இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா கணவன் மனைவி சண்டைகள் வரும். பல பிரச்சனைகள் வாஸ்து குறையினால நிறைய நடக்குது. பிள்ளைகள் விபத்துல சிக்கிறது, படிப்பு இல்லாம போறது, மனநலம் பாதிக்கிறது, எல்லாமே வாஸ்து குறைகள்ல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு நம்ம போய் அவங்கள போட்டு செலவு இழுத்து விடாம ஒரு வாஸ்து குறைகள் இருக்குன்னா அவங்க வீடுகளுக்கு நாங்க முதல்ல என்ன செய்யறதுன்னா வாஸ்து படம் நாங்களே பூஜை போட்டு நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த வாஸ்து படங்களை நீங்க வீட்டுல மாட்டிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடை இடிக்கணுமோ எந்த ஒரு வேலைகளோ நீங்க பாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த வாஸ்து படத்தை ஒரு நாள் மட்டும் நாங்க பூஜையில வச்சு நீங்க அதுக்கான ஒரு வைப்ரேஷன் நம்ம ஏத்திதான் நம்ம அதை கொடுக்குறோம். அத நாங்க கஸ்டமர் வீட்டுல ஈசானி மூலையில போய் நாங்க மாட்டணும். இல்ல அவங்களே மாட்டிக்கிட்டாலும் சரி, நல்ல முறையா அந்த வாஸ்து படத்தை வச்சு அவங்களுக்கு குடும்பத்துல நல்லா டெவலப் பண்ணி விடுவோம். இதுக்கு வாஸ்து படத்துக்கு நாங்க 650 ரூபா தான் ஃபீஸ் வாங்குறோம். வெறும் சுருப்பமான விலையில 650 ரூபாய்க்கு வாஸ்து படம் கொடுத்துட்டீங்க. ஆமா. சரி, இப்ப இந்த படத்தை வச்சதுக்கு அப்புறம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கு அதுக்கு விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், அப்படி எதுவும் இருக்குங்களா? இல்ல, அது டெய்லி நம்ம பத்தி காட்டிட்டு அவங்க சாமி கும்பிடுற மாதிரி தான். அது பூமிநாதர் படம் தான் அது. ஆனா அது நம்ம வைக்கிற விதங்கள், நம்ம அந்த பூஜைகள் பண்றது, அந்த மாதிரி அதுக்குதான் நம்மளுக்கு ஃபீஸ். நீங்க அதுக்கான ஒரு வைப்ரேஷன் நம்ம ஏத்திதான் நம்ம அதை கொடுக்குறோம். இப்போ ஒவ்வொருத்தங்க 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு இப்ப வெளியூர்ல இருந்து நம்ம கூப்பிடுறோம், பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு போட்டு அவங்களோட லைஃபை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நாங்க வீட்டுல போய் சின்ன திருத்தம்னா அதை நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் பண்ணிட்டு அது போக இந்த படமும் வச்சோம்னா இன்னும் ஒரு சுபிச்சமா இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். அது ஒரு 1500 2000 தான் வாங்குறோம். அதாவது நீங்க நேரா போய் பார்த்துட்டு அந்த 650 ரூபா உள்ள அந்த படம் எக்ஸ்ட்ரா அதை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் சார். அந்த வாஸ்து படத்தை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு தொழில் பண்ணலாம். இப்ப நான் ஒரு பஞ்சு மில் ஒரு நண்பர் என்னை கூட்டு போய் சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த வாஸ்துக்கு போய் பார்க்க போனவங்க. அவங்க ஏற்கனவே நல்ல தொழில் பண்ணிட்டு 20 வருஷமா இருந்தவங்க. ரோட்டுக்கு வெளியில ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்பார்மர் மாத்தினாதான் சரியா வரும்னு 1 லட்ச ரூபா ஃபீஸ் சொல்லி ஒரு ஆள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நான் போய் அங்க போய் அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஈசானி முறையில ஒரு கதவு அடைச்சு வச்சிருந்தாங்க. ஒரு செவர் மட்டும் கொஞ்சம் இடிக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு ஃபீஸ் மட்டும் 5000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நம்மளுக்கே தெரியாம நம்மளே எதையாவது ஒண்ணு செஞ்சிருவோம் அவசரத்துல. அது குறையா மாறிடும். நல்லா இருந்த நிறுவனம் இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு அடைச்சு விட்டாங்க. அது அடைக்க கூடாது, அவங்களுக்கே தெரியாது. ஆனா அதுக்கு போய் இன்னொருத்தவங்க என்ன செய்யறாங்கன்னா டிரான்ஸ்பார்ம் வெளியில அது டிரான்ஸ்பார்ம் 20 வருஷமா அங்க இருக்கு. அந்த செவர்னாலதான் பிரச்சனை. இவங்க போய் அந்த 1 லட்ச ரூபாய் ஆசைப்பட்டுட்டு போய் டிரான்ஸ்பார்ம் காரணம் அந்த காரணம் சொல்லி காசை
வாங்கிட்டு போயிடுறாங்க. ம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ம். என்ன உண்மையை சொல்லிட்டு நம்ம செய்வோம். இப்போ வந்து குடி போறாங்க, வாடகை வீடு, ஆமா, அங்க வந்து வாஸ்து சரியில்லை கண்டிப்பா. அப்படின்னும் போது அவங்க குடி வந்துட்டாங்க. ம். அப்ப அந்த வீட்டை வந்து இடிக்கவோ எதுவும் ஆல்டரும் பண்ண எல்லாராலையும் இடிச்சு மால்ட்ரேஷன் பண்ண முடியாது. ம். ஒரு வாடகை வீட்டுல போய் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு பல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ம். அப்ப அந்த இதுக்காக தான் இந்த படமே வந்து ம். நாங்க வீட்டுல போய் மாட்டுறது. ம். அந்த நம்ம வைப்ரேஷன் ஏத்தி கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஆமா. அதை வந்து கரெக்டா நம்ம செஞ்சு அவங்களுக்கு வைக்கும் போது ம். படிப்படியா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிரும். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாஸ்து சார்ந்த ஒரு எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சார் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த லொகேஷனுக்கு டைரக்டா வந்து அங்க என்ன இஷ்யூ இருக்கு, இதனால இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லி அதற்கான ஒரு தீர்வையும் இப்போ வந்து அதுக்கான ஒரு படத்தையும் கொடுக்குறாங்க. அந்த படத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டாலே போதும். உங்களுடைய வளமான வாழ்வுக்கு இந்த விஷயத்த செஞ்சா மட்டும் போதும் சொல்லக்கூடிய வாஸ்து நிபுணர் தான் சீனிவாசன் ஐயா. நன்றி. நன்றி. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.